அண்மை செய்தி பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி பேசிய வழக்கில் ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜேவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி ஒன்றிய பாஜக இணையமைச்சர் ஷோபா கரந்தலஜே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழ்நாட்டை தொடர்புபடுத்தி பேசிய வழக்கில் ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜேவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? அதாவது பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டு தொடர்புபடுத்தி பேசிய வழக்கில் ஒன்றிய இணையமைச்சரான ஷோபா கரந்தலஜேவுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்போது பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் ஷோபா பேசியது சர்ச்சைக்குரிய ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக திமுக தரப்பில் இரு பிரிவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுக்கு அந்த மத்திய இணையமைச்சர் மீது வழக்கு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒன்றிய பாஜக அமைச்சரான ஷோபா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜெயசுந்தரம் முன்பு விசாரணை கொண்ட போது அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்னையே எந்த விதம் அறிக்கை தரவில்லை என்றும், ஆனால் அந்த அறிக்கையை தராததால் அந்த மத்திய இணையமைச்சர் எப்படி இது போன்ற பேசலாம், இது 2 மாநிலத்திற்கிடையே கலவரத்தை தூண்டும் வகையிலே பேசியதாக நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதியும் அந்த அமைச்சர் பாஜகவை சேர்ந்த அமைச்சருக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார்கள். இடைக்கால நிவாரணம் வழங்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி குண்டு வைத்தவர்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுக்க முன்னதாக தனக்கு தெரிந்திருக்கும் பட்சத்தில் பொறுப்பான குடிமகன் என்ற முறையில முன்கூட்டிய காவல்துறைக்கு தகவல் அளித்திருக்க வேண்டும் என பாஜக ஒன்றிய அமைச்சருக்கு நீதிபதி தரமாரியான கேள்வி எழுப்பினார்கள். பின்னர் இந்த வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமை என்று நீதிபதி ஒத்தி வைத்திருக்காங்க. தமிழர்கள் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய விவகாரத்தில் ஒன்றிய பாஜக இணையமைச்சர் ஷோபாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராம்ஜி.